அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் ஐஎம்கே அரபு கல்லூரியினுடைய துணை முதல்வர் மற்றும் தஞ்சை மாவட்ட ஜமாத்துல் உலமா செயலாளர் மௌலவி ஏ ஜபருல்லா பாஜில் மன்மத் அவர்களை சிறப்புரை ஆற்றிட வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மாலை நேரத்திலே மாணவர்களாகிய ஆசிரியர்களாகிய இங்கே வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பெரியோர்கள் அனைவர்களுக்கும் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மாணவர்களே, உங்களிடத்திலே இங்கே கூட்டப்பட்டிருக்கக்கூடிய கூட்டம் ஒரு எச்சரிக்கை பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை ஒரு ஆபத்து சூழ இருக்கிறது அல்லது சூழ்ந்திருக்கலாம். அந்த பேராபத்தில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த ஆபத்து? போதை என்னும் ஆபத்து. ஒரு குடிமகன் சொல்கிறான், மது கோப்பையிலே ஈ விழுந்தது, நான் அதை வெளியே எடுத்து விட்டேன். கொசு விழுந்தது, அதை வெளியே எடுத்து விட்டேன். நான் விழுந்தேன், என்னை எடுக்க முடியவில்லை. அப்ப இந்த கவிதை உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? உங்களுக்கும் போதைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடிதான், ஒரே ஒரு அடி. உன் நண்பன் போதை பழக்கத்தில் இருப்பான், மச்சான் சும்மா ஒரு இலி இல்லை, ரொம்ப வேணாம், ஒரே ஒரு இலி போதும். ஆசையை தூண்டுவான். உங்களுக்கும் பாவத்திற்கும், உங்களுக்கும் குற்றத்திற்கும், உங்களுக்கும் போதைக்கு மத்தியில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு அடிதான். எடுத்து அந்த ஒரு அடியை வச்சீங்கன்னா காலத்திற்கும் நீங்க திரும்பி வர முடியாது. போதை மிக மிக விபரீதமானது. போதை மிக மிக மோசமானது. வள்ளுவர் சொல்லுவார், நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றந்தாருக்கு. குடிபோதை மயக்கத்திலே இருக்கிறான் தெரியுமா? அந்த மனிதனை நாணம் என்ற நற்பண்பு கூட அவனிடத்திலே நிற்காமல் ஓடுமா. அவனை உலகம் மதிக்காது, யாரும் மதிக்க மாட்டார்கள். இன்றைய இளைஞர்கள் நீங்கள் எதிர்கால இந்த நாட்டினுடைய தலைவர்கள். உங்களுக்கு மதிப்பு வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கு மரியாதை வேண்டுமா வேண்டாமா? நாளை இவற்றிலே செல்லுபவன் சொல்லுவான், இவன் செல்லுகிறானே இவன் இந்த குடிகாரனுடைய மனைவி என்பான். இன்னொருவன் சொல்லுவான், இவன் செல்லுகிறானே உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த குடிகாரனுடைய பிள்ளைகள் என்பார்கள். உன்னுடைய மரியாதையும் கிடைத்து உன் குடும்பத்தின் மரியாதையும் கிடைத்து விடுகிறாய். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக குடிக்கணும்? அதுக்காக புதுசா குடிக்கணுங்கிறதுக்கு ஒரு நேரத்துல உடம்பு வலிக்கிறது, வேலை செய்கிறேன், என்னால் வலியை தாங்க முடியவில்லை, எனவே குடிக்கிறேன் என்றதெல்லாம் ஒரு காலம். நீங்க பண்பு காட்டி குடிக்கிறார்கள். பேசாமல் இருந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் சந்தித்துக் கொண்டால் ஃப்ரெண்ட்ஷிப், இதை நாங்கள் குஷிப்படுத்த குடிக்கிறோம். நண்பனுக்கு பர்த்டே, என்ன பண்ணலாமா? நான் குடிக்க போவோம். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. எக்ஸாம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டோம், எடுக்கிறது 33. ஆனா சொல்றது என்ன? ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிட்டோம், இதை கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? ஆகுடி. இன்னைக்கு இளைஞர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தடுமாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு கவிஞர் அழகாக சொல்லுகிறான், வலிக்காக குடிக்கிறேன் என்கிறானே, வலி மறுக்க குடிக்கிறேன் என்று சொல்லும் கோடை இளைஞர்களே, உங்கள் தாயின் பிரசவ வலியை விட உங்கள் வலி பெரியதா? இன்னைக்கு பார்க்கிறோம், கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளிகள் காலையில் இருந்து கஷ்டப்படுவார்கள். அந்த 1500 ரூபாய் 1000 ரூபாய் கையில வாங்கிட்டு முதல் வேலை காசை கொண்டு போய் மதுக்கடைகள் கொடுக்கிறார்.
அவருடைய பொருளாதாரத்தை தொலைக்கிறான். உடலை கெடுத்தது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை தொலைக்கிறான். கேட்டால் என்ன சொல்லுவான்? வழி மறக்க குடிக்கிறேன். குடிப்பதால் என்ன நடக்கும்? இன்னைக்கு குற்றங்கள் உணர்ச்சியால் ஏற்படக்கூடிய குற்றங்களை விட மதுவினுடைய உணர்வு இல்லாமல் ஏற்படக்கூடிய குற்றங்கள் தான் அதிகம். ஒருவன் கொலை செய்கிறான், தவறுதான். அது தெரிந்தா தெரியாமல் யோசித்து செய்வான். ஆனால் மதுவில அருந்துபவன் அதனுடைய போதையின் காரணத்தினால் தன்னை அப்படியே கெத்தா பார்க்கிறான். ஆசிரியர் வந்தால் கூட மதிப்பதில்லை, பெற்றோர்களை மதிப்பதில்லை. இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, இளைஞர்களே, உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் மதியுங்கள். நாளை சுவனம் ஒன்று இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது தெரியுமா? ஒரு தாயினுடைய பாதத்தில் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்த நம்முடைய தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் லேசா நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. பிரசவ வலி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தாய் தூங்காமல் தனித்துதான் உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நல்லா சாப்பிடணும் கூட ஆசை இருக்கும். வயிற்றுல நீங்க இருப்பீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசையா இருக்கும். எங்க என் பிள்ளைக்கு சரி பிடித்து விடுவோம், சாப்பிட மாட்டாங்க. நல்லா படுத்து தூங்கணும்னு ஆசையா இருக்கும். எங்கே நான் மல்லாந்து படுத்தால், குப்புறப்படுத்தால் என்னுடைய குழந்தைக்கு அடிபட்டு விடுமோ, மல்லாந்து படுக்க மாட்டாள், குப்புறப்படுக்க மாட்டாங்க. தூங்காமல் தொலைத்த இரவுகள் பலது. ஆனா நம்ம என்ன தாய்க்கு மரியாதை கொடுக்கிறோம்? இஸ்லாம் சொல்லுகிறது, உன் தாயை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தார்கள். இன்னைக்கு என்ன வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்? இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டிய இளைஞர்களே. பிள்ளையை பார்த்து தாய் சொன்னால், எப்பா இதை செய்யாதப்பான்னு சொன்னா, அடுத்த நிமிஷம் உனக்கு என்னமா தெரியும்? ஒரே வார்த்தை, உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். தாயை மதியுங்கள், போதையை தருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் உயர்வான இடத்திற்கு செல்வீர்கள். தாயை போது ஒரு தியாகி உலகத்திலே இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். சவுதியில மக்கா என்று சொன்னாலே எல்லாருக்கும் அந்த கருப்பு பில்டிங் காபா தெரியும். எல்லா சகோதரர்களும் தெரியும். இந்த காபா தெரியும். இந்த காபா என்னன்னா, ஒரு அங்கே செய்யக்கூடிய ஒரு அமல் என்ன தெரியுமா? அதை 7 தடவை சுற்றி வர வேண்டும். ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தாயை தோள் மீது சுமந்து கொண்டு அங்கே சுற்றுகிறார். அங்கே சென்றவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், தனி ஒரு ஆளாக சுற்றினாலே கஷ்டம். தாயை தோள் மீது வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார். சுற்றி முடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே எதிர்த்தாப்புல ஒரு தோழர் வருகிறார். அவரை பார்த்து அவர் கேட்டார், உலகத்திலே தியாகத்திலே பெரிய தியாகம் என்னுடைய தாய் என்னை பிரசவம் செய்த அந்த தியாகம். அதற்கு நான் என்ன ஈடு செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இப்பொழுது இந்த காபாவை 7 தடவை என்னுடைய தாயை முதுகில் வைத்துக் கொண்டு சுற்றி இருக்கிறேன். என்னை பிரசவித்த அந்த வேதனைக்கு நான் செய்த செயல் ஈடாகி விட்டதா என்றார்கள். அதற்கு அந்த தோழர் சொன்னார், உன்னுடைய தாய் உன்னுடைய பிரசவத்திலே இருக்கின்ற நேரத்திலே, கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஒரே ஒரு மூச்சு விட்டாலே பல மூச்சுக்கள் விட்டிருப்பார். ஒரு நாள் எத்தனோ மூச்சு விடுறோம், பெருமூச்சு விடுகிறோம். அவர் விட்ட ஒரு மூச்சுக்கு கூட நீ செய்த செயல் ஈடாகாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த தாய்க்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம். ஏன் மரியாதையை குறைக்கிறோம்? நம்மிடம் வரக்கூடிய போதைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். பல பெயர்களில் வரும், பல பரிணாமங்களில் வரும். சில பெயர்களை எல்லாம் நமக்கு முன்னால் பேசிய சகோதரர் அழகாக சொன்னார். பிராந்தி, விஸ்கி, இப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வரும். கூல் டிப்புமா, கூலா இருக்கும். அது அப்படியே நாட்டு கிச்சியில வச்சா அப்படி சுருன்னு மேல ஏறும். உங்களோட செக்கிங் போடுறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யாராருக்கெல்லாம் அந்த வேட்டை போடுறதோ எல்லாரும் கூலி பயன்படுத்தக்கூடியவர்கள். இதெல்லாம் என்னவாகும் தெரியுமா? அவங்களுடைய எதிர்காலத்தை துறைச்சு எதிர்காலத்தை பாழாக்கிவிடும் சகோதரர்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படியே என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மத்தியில நம்ம இந்த வயசுல அது தெரியாது. அது வைக்கின்ற பொழுது அப்படியே ஒரு சக்தி வந்த மாதிரி, ஒரு சக்திமானாக நான் மாறிவிட்டேன் என்று ஒரு நம்ம இடத்துல அப்படியே ஒரு பூச்சிட்டு. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும், உங்களுடைய குடும்பம் பாதிக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குடியால் குடும்பத்தை துரத்தவர்கள் பலவர்கள் உண்டு. நீங்கள் ஒரு கொலை செய்யுங்கள் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட மாட்டீங்க.
ஆனா ஒரே ஒரு பாட்டில வாங்கி கொடுத்து ஊத்தி விட்டு போய் செஞ்சுட்டு வாங்கினா அடுத்த நிமிஷம் போயிடுவான். ஏனென்றால் புத்தியை மழுங்கடித்து விடும். நபிகள் நாயகம் சொல்லுவார்கள், போதை என்பது அக்கில், அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய ஒன்று. அறிவை மழுங்கடிச்சிடும், அறிவை பேதளிச்சு விடும். என்ன செய்யறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது. அப்ப இளைஞர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்காகத்தான் நாங்கள் உங்களை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்? நம்முடைய இளைஞர்கள் நாளை இந்த உலகத்தினுடைய தலைவர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் என்னுடைய தாய்க்கு நல்ல மகனாக இருப்பேன். போதையை வாழ்நாளில் நான் தொடவே மாட்டேன். போதையினுடைய ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் சொல்வார்கள் அழகாக, அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். இந்த போதை இருக்கிறது அல்லவா, எல்லா குற்றங்களுடைய தாய். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் ஒரு தூண்டுகோலை, ஒரு உணர்ச்சியை, ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதும் அது. அப்ப போதை போட்டுட்டா என்ன செய்யற நமக்கே தெரியாது. ஒரு கோலை கூட நீங்க ஒரு கூட்டிப்பு வாயில வைக்கிற வீரனாக இருப்பான், வீரனா மாறிடுவோம். இப்ப எந்த அளவுக்கு அறிவை வலுக்கெடுக்கிறது. அப்ப சமுதாயத்தினுடைய இளைஞர்களாக வர வேண்டிய நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த போதையை நான் எந்த காலத்திலும் தொட மாட்டேன். என்னுடைய அறிவை நான் வீணாக்க மாட்டேன். என்னுடைய பெற்றோர்களை மதிப்பேன், என்னுடைய ஆசிரியர்களை மதிப்பேன். இவங்களுக்கு தான் ரோல் மாடல். உங்களுக்கு யார் ரோல் மாடல்? ஆசிரியர்கள். உங்களுக்கு யார் ரோல் மாடல்? உங்கள் பெற்றோர்கள். அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ நான் அது மாதிரி கஷ்டப்பட மாட்டேன். அவர்களையும் நான் நண்பரை வைத்துக் கொள்வேன். என் வாழ்க்கையில நானும் நல்லா இருப்பேன். அப்ப எதிர்காலம் உங்களுக்கு சிறக்க வேண்டும் என்று சொன்னார், அன்பார்ந்த சகோதரர்களே, போதை என்ற பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு 2 கடமை இருக்கிறது என்பார்கள் நபிகள் நாயகம். ஒன்று தாமுரோன பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை ஏவணும். தன்னுகவுன அனில் முன்கர், தீமையான விஷயங்களை தடுக்கணும். அப்ப நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் அதை பயன்படுத்துவதில்லை, ஆனால் என்னுடைய உற்ற தோழன் அதை பயன்படுத்துகிறான், நான் எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? என்னுடைய வகுப்பு தோழன் பயன்படுத்துகிறான், நான் எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடியும்? இது அவனை காட்டிக் கொடுப்பதில்லை, அவனை நீங்கள் சீர்திருத்தம் பண்ண வேண்டும், அவனை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நண்பா, அதை செய்யாதே, இது வேண்டாம், இது நாளை நம்ம என்ன செய்து விடும், கெடுத்து விடும் சொல்லணும். அதுக்காகத்தான் நீங்க இருக்கீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் மிக சிறந்தவர்களாக வருவீர்கள். ஆனால் உங்களுடைய அடித்தளம் இந்த பள்ளிக்கூடம் தான். +1 +2 மாணவர்கள் இங்க இருக்கிறீர்கள். +2 முடிச்சுட்டு கல்லூரி போவீங்க. இங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூல் டிப்பு அங்க கல்லூரி போறது எப்படி தெரியுமா மாறும்? பாட்டிலா மாறிடும். கல்லூரில இருந்து வெளியே போன பின்னாடி பெரும் குடிகாரர்களாக மாறி போய் தெருக்களில் எரிந்து கிடப்பீர்கள். ஒரு நபர்கள் கூட உங்களை மதிக்க மாட்டார்கள். நாளை இறைவனுடைய சாபம் உங்களுக்கு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. இஸ்லாம் பெரும் குற்றங்களுக்கு பல தண்டனைகளை சொல்லுகிறது. ஆனால் மதுக்கு மட்டும், மதுவை சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் மார்க்கம் கண்டிக்கிறது. இறைவன் சபிக்கிறான். மதுவை பிடிப்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை சுமந்து செல்பவன், மதுவை விற்பவன், மதுவை வாங்குபவன், மதுவிலிருந்து சம்பாதிப்பவன். மது விஷயமாக யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அந்த செடியை முளைப்பில் இருந்து அது மதுவாக மாறி ஒருவருடைய கையிலே செல்கின்ற வரை எத்தனை நபர்கள் உழைக்கிறார்களோ அத்தனை நபர்கள் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று ஆக ரொம்ப கவனமா இருக்கணும் மாணவர்களே. உங்களுடைய படிப்பு உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய இந்த வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் போதையை உங்களை விட்டு தள்ளி வையுங்கள். போதையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களை அதிலிருந்து மீட்டெடுங்கள். என்னுடைய வாழ்நாள் வரை, நான் இறக்கும் வரை இதை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று கையை விட்டேன். பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. போதை நான் பயன்படுத்த மாட்டேன், கையை விட்டு. வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்பாலிக்கட்டும், உங்களை சிறப்பானவர்களாகட்டும், வருங்கால தலைவர்களாகட்டும். இந்த போதையிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈ விழுந்தால் எடுத்து விடலாம், கொசு விழுந்தால் எடுத்து விடலாம், நான் விழுந்தால் என்னை யாராலும் எடுக்க முடியாது. அற்புதமான ஒரு
இதை நாம் வந்து ஒவ்வொரு மாணவனும் இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த சமுதாயத்திலே பல குற்றங்கள் நடைபெறுகின்றது. அதுல மதுவால் தான் அதிகமான குற்றங்கள் நடைபெறுகின்றது என்கின்ற ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் மிகவும் இந்த சுருக்கமான நேரத்திலே அதிக கருத்துக்களை மாணவர்களுக்கு அள்ளி வீசிய நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஆஜாமத்தான் அப்படின்னு சொன்னாலே ஆஜாம டாக்டர் தான். ஆஜாம டாக்டர் அப்படின்னாலே ஆஜாமத்தான் தான். அதாவது இந்த மது குடிப்பதனால் என்ன விளைவுகள், என்னென்ன பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, அவற்றை பற்றி விளக்க வருகிறார் டாக்டர் எஸ் ஆஜாமைதீன் ஐயா அவர்களே. வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புடன் கொண்ட உலமா பெருமக்களே, மாணவ மணிகளே, ஆசான்கள் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கூறிக்கொண்டு, போதைப் பொருள், போதை ஒழிப்பு விழிப்புணர்வில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் எல்லாம் மாணவ பருவத்தை கடந்து வந்து மாணவர்களாக உங்கள் முன் நிற்பதில் அது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் சந்தோஷப்படுகின்றேன். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்லுவார்கள். அந்த கூட்டிற்கு இணங்க நாம் ஏன் அல்லாஹ் நம்மளை படைத்தான், அதனுடைய நோக்கம் என்ன? எத்தனையோ படைப்புகள் இறைவன் படைத்திருக்கிறான். எல்லாவற்றிற்கும் எந்த நோக்கமும் கிடையாது நம்மை தவிர. நாம் மட்டுமே படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? கல்வி என்றால் மூளைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தூண்டிவிடக்கூடிய பயிற்சியே கல்வி ஆகும். அதற்கு இந்த ஆறறிவு என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு, பகுத்துணரக்கூடிய அறிவை பயன்படுத்த அதற்கு உதவிகரமாக இருப்பதே இந்த கல்வி ஆகும். அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அனைவரும் குழுமி இருக்கிறீர்கள். இந்த வயதானது டீனேஜ் என்று சொல்லுவார்கள். இது ரொம்ப முழுமையில் நடக்கக்கூடிய ஒரு பருவமாகும். ஒரு 20 வயது வரைக்கும் இந்த பருவம் முடிவதற்கு 20-21 வயதாகும். உங்களுக்கு எல்லாம் 16-17 வயதில் நீங்க இருப்பீர்கள். 15 17 வயதில் இருப்பீர்கள். எப்படிப்பட்ட பக்குவமான அறிவுரைகளை சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களோ அந்த முறையில் சொல்லுவதே அந்த அறிவாற்றலை தூண்டக்கூடிய சிறப்பான செயலாகும். பேச்சாற்றல்ங்கிறது இது முக்கியம் கிடையாது. இப்ப உங்களுக்கு எல்லாமே போதைப் பொருள்னா என்ன, ஏன் போதைப் பொருளை நம்ம தவிர்க்கணும், போதைய தவிர்க்கணும், அதோடைய காரணம் என்ன அப்படின்னா, நமது மனதையும் மூளையையும் உடலையும் பாதிக்கும் வகையில் செயல்படுத்தக்கூடிய வேதி பொருளாகும். அது ஒரு ரசாயன பொருள். அது நம்ம மூளையும் போயிடும், மனதையும் பாதிச்சிடும், உடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு ரசாயன கலவை அது. இவை நாம் பயன்படுத்தும் பொழுது தற்காலிகமாக மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தும். அது பின்னர் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடல், மனம், வாழ்க்கை அனைத்தையும் அழிக்கும் வகையில் பாதிக்க செயல்பட தொடங்கும்.
தம்பி, நான் சொல்றது புரியுதா உங்களுக்குலாம்? ஆரம்பம் ஒரு சின்ன செயலாக நம்ம கருதக்கூடும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அதை நம்மளும் பார்த்து பயன்படுத்தக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்துவார்கள். அதனுடைய பின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நான் இப்பொழுது உங்களிடம் கூறியுள்ளேன். அது எப்படிப்பட்ட சோர்வு வரும் என்றால் நமக்கே தெரியாது. அந்த மனசோர்வு எப்படி வரும், உடல் எப்படி பாதிக்க போகுது, மூளை எப்படி செயலிழக்க போகுது என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனா அது அனைத்துமே சுகமா தான் தெரியும். அவருடைய பின்விளைவு இந்த வகையில சமூகம் நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடிய, தனிமையை உணரக்கூடிய, கடைசியா தற்கொலைக்கு போய் தள்ளக்கூடிய இந்த நிலைகளை அது கொண்டாந்து விடும். போதைப் பொருளின் சில எடுத்துக்காட்டு எதையெல்லாம் போதைப் பொருள்னு சொல்ல போறோம். ஒண்ணு மது ஆல்கஹால், ரெண்டாவது ஸ்மோக்கிங் பண்றது, புகைப்பிடித்தல், மூணாவது கஞ்சா, நாலாவது ஹெராயின், அஞ்சாவது கொகைன், ஆறாவது சில மாத்திரை வடிவத்திலேயே சில போதைப் பொருள் இருக்கின்றது. அது ஏன் ஆபத்தானது? இப்ப உதாரணமா மதுன்னு சொன்னா, இப்ப மதுவை பத்தி பேசினாங்க. மனிதனுக்கு ஆறறிவு செயல்படுத்தக்கூடிய சக்தியை அளிக்கக்கூடியதுதான் இந்த மது. உயர்மட்ட மூளையுடைய உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அடிமட்டத்திற்கு கொண்டு வரும்போது சிந்திக்கக்கூடிய செயலாற்றலை அந்த மனிதன், அந்த நபர் இழந்து விடுவார். ஆகையால் மதுவின் உச்சகட்டத்தில் தாய் எது, தந்தை எது, கூட பிறந்தவர்கள் எது, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு 5 அறிவு மிருகம் செய்யக்கூடிய செயல்பாட்டை நாம் செய்து விடுவோம். அந்த அளவுக்கு அது மூளையை, அதனுடைய அறிவுத்தன்மையை கீழே இறக்கிவிடும் இந்த மதுவானது. மதுவினால் அது எப்படி உடலுக்கு கெடுதல் இருந்தா, மூளைக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய ஈரல் இருக்கு பார்த்தீங்களா, இறைவனுடைய படைப்புல ஈரல் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அணுக்கள் ஈரல்ல இருக்கு. அணுக்கள்னா ஒவ்வொரு செல் அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணவே முடியாது. ஒவ்வொரு அணுக்களும் மருத்துவம் சொல்லுது 5000 இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலா உள்ளது. அவ்வளவு செயல்பாடுகள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்றதுல இருந்து, கழிப்பொருளை வெளியாட்டுல இருந்து, பாய்சன் எல்லாத்தையுமே அது மட்டும் தான் செய்யுது. உடம்புல எந்த உறுப்பும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை எந்த உறுப்பும் பெறவில்லை, ஈரலை தவிர. ஆகவே குடிக்கும் பொழுது கோடிக்கணக்கான ஈரல் அணுக்கள் அழிக்கப்படுகின்றது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அழிக்கப்பட்ட அனைத்து அணுக்களும் புதுப்பிக்கப்படும், தானா வளர்ந்துக்கிறோம். நம்ம குடிக்கக்கூடிய அளவு அது வளரக்கூடிய சக்தியை தாண்டி போகும்பொழுது ஈரல் ஃபெயிலியர் ஆகி அதோடைய வைத்தியமே கிடையாது. ஒண்ணு ஈரலை மாற்றி ஈரல் வைக்கணும், அல்லது முடிவுல நம்ம வாழ்க்கை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உள்ளதுதான் இந்த மதுங்கிறது. மூளையுடைய அறிவை குறைச்சிரும், ஈரலை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிரும். ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். அது மூளையுடைய உணர்வை கொஞ்சம் புத்துணர்வா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிசப்டாரை தூண்டி விடும். அது ஒரு சூழ்நிலையில செயல்படும் பொழுது தொண்டு இதை பயன்படுத்தக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துறதுனால இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அனைத்தையுமே தலையில உள்ள மயிர் அளவு தான் போகும். ஒரு மயிரை எடுத்து ஒரு நெருப்புல காட்டும் பொழுது அது எப்படி பொசுங்கி போயிருதோ, அதே மாதிரி அந்த இரத்த குழாய்களுடைய உள்வாரங்கள் அனைத்தும் அடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக நெஞ்சு வலி, இதய வியாதி நம்ம இறக்க நேரிடும். அதுக்காகத்தான் இந்த ஸ்மோக்கர் தவிர்க்க விடுறது. ஸ்மோக்கர்னால என்ன ஆகுனா அந்த நுரையீரலும் பாதிக்கப்பட்டு புத்துநோய் அந்த மாதிரி பல விஷயங்கள் வருது. பாத்தீங்க. இந்த போதைப் பொருளை எப்படி நம்ம மூளையை பாதிக்குதுன்னா நினைவாற்றல் போயிடும். இங்க படிக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், என்ன செய்யணும், அப்படி எல்லாத்தையும் நினைவாற்றல் மாத்திரும். நம்ம கவனத்தை சிதைச்சிரும். சிந்தனை, செயல்பாடு, உணர்வு அனைத்துமே பாதிக்கப்பட்டு போயிடும்.
மூளைங்கிற உறுப்பு இருந்தும் அதோட செயல்பாடு பயன்பாடு எதையுமே நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ரெண்டாவது உடல் உறுப்புகள் கல்லீரல், நுரையீரல், இதை எல்லாம் சொல்லிட்டு அதுவும் பாதிக்கப்பட்டு போயிடும். உணர்ச்சி மாற்றம் வரும். அது மனிதனாக செயல்பட நம்மளால முடியாது. திடீர்னு கோபம், அன்ஸ்டடினஸ் ஆஃப் த மைண்ட், திடீர்னு கோபம் வரும், மனசோர்வு, தனிமை, தற்கொலை, இது போன்ற எண்ணங்கள் வந்துடும். சமூக உறவுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாம போயிடும், நம்பிக்கை இல்லாம போயிடும். அப்புறம் இந்த சூழ்நிலையில நம்ம செயல்படும் பொழுது சட்ட ரீதியான சில பிரச்சனைகளுக்கு உள்படுத்தப்படுவோம். சட்ட ரீதியான தண்டனைகள் நம்மளுக்கு ஆயிரும். இதுக்கு அடிமை ஆகாம இருப்பது எப்படின்னா, எதை நம்ம செயல்படுத்துறோமோ அதை பப்ளிக்கா செயல்படுத்தணும். ஃபர்ஸ்ட் அதை மனசுல வச்சுக்கணும். இப்ப ஒரு பொருள் சாப்பிடுறோம் அப்படின்னா அனைவரும் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய பொருளை மட்டும்தான் நம்ம வாயில வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஏதோ ஒரு தண்ணி குடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, போதை பொருள் சாதம் ஏதோ குடிக்கிறாங்கன்னா அதை ஒளிஞ்சிருந்து மறைவா போய் ஒரு குறிப்பா போய் குடிக்கக்கூடாது, பப்ளிக்கா குடிக்கணும். அதுக்கு தைரியம் தான் குடிங்க, எல்லாரும் சேர்ந்து குடிங்க, ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போற மாதிரி எண்ணம் வரட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பத்தோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெற்ற பிள்ளைகள் அனைவருக்குமே அதை ஊத்தி பகிர்ந்து கொடுத்து சாப்பிடக்கூடிய மனநிலை இருந்தால் மட்டும் அதை கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் அது கெடுதல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட்டு ஒதுங்கிருக்க. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, முதல்ல எப்படி ஆரம்பம் ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை மட்டும் இதை ருசி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவாங்க. நம்ம கூட சேர்ந்து உள்ளவங்க, நண்பர்கள், யாரு அதை முன்கூட்டியே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு கம்பெனி சேர்க்கறதுக்காக உங்களை மாதிரி இளந்தாரிகளை அவர் ஆர்வமூட்ட வகையில் ஒரு தடவை குடிச்சுப்பாரு, ஒரு தடவை அடிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு தடவை சாப்பிட்டுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம அடிமைத்தனத்தின் தொடக்கமாகும். அதோட உள்ள போய் மாட்டீங்கன்னா வாழ்க்கையே தவறா இந்த மாதிரி ஆகிப்போகுது. இதுக்காக என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது தவறான நண்பர்களை கண்டறிங்க. யார் இந்த மாதிரி சொசைட்டியால் அங்கீகரிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செயல்பாடுகளை செய்கிறார்களோ அவர்களை விட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. மூணாவது, மன அழுத்தத்தை ஆரோக்கியமான வகையில பயன்படுத்தி கொள்ள பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணலாம், விளையாடலாம், இறைவனுடைய வழிபாட்டுல ஈடுபடலாம், இந்த மாதிரி தியானம் பண்ணலாம். இது மாதிரி சூழ்நிலையில நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை விட்டு வெளியே வந்துடலாம். அப்புறம் நாலாவது, நம்முடைய இலக்கு, வருங்காலத்துல நம்ம என்ன இருக்க போறோம், அதுக்காக நம்ம என்ன செயல்முறைகள் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத மனசுல நிறுத்தி அதை சிந்திச்சு அதை செயல்படக்கூடிய வழிவகைகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு முடியல அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களை பெஸ்ட் ஃப்ரெண்டாக முதல்ல நினைங்க. உங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்கள தவிர்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே செகண்ட் அப்படி நினைங்க. அவங்கள்ட்ட எதுவுமே அவங்கள நினைங்க. அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களை நினைங்க. அப்ப என்ன நினைக்கும், இந்த வயசு டீனேஜ்ல வித்தியாசமான நினைவுகள் வரத்தான் செய்யும். அது ஹார்மோனுடைய விளைபாடு. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அது ஒண்ணு யாரும் கண்டிக்கக்கூடிய தன்னமும் கிடையாது. நமக்கு மட்டும் இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி எந்த கோடை மனப்பான்மை நமக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு செயல் இப்படி வருது, நம்ம இந்த மாதிரி தூண்டி செய்ய சொல்லுது, மனசை செய்ய சொல்லுதுன்னா அது ரைட்டா தப்பான்னு உங்களுக்கு தெரியாத சூழ்நிலை இருக்கும்போது, ஒத்த கருத்துடைய உறவோட இருக்கும்போது அதையே செய்யுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், உங்களை யாரு உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உங்கள்கிட்ட மனசுல என்ன ஏற்படுது, என்ன கஷ்டங்கள் ஏற்படுது, எந்த மாதிரி நிலைப்பாட்டுகள் ஏற்படுது, இது ரைட்டா தப்பா, தப்பே செய்ய தூண்டுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி எனக்கு தப்பு செய்ய தூண்டுது மனசு, ஒளிவு மறைவு இல்லாம அவர்களை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு அவங்கள்ட்ட ஒப்படைங்க. உங்களுடைய நினைவுகளை அனைத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எது ரைட்டு தப்பு அப்படின்னு புரிஞ்சு நீ இந்த பக்கம் போங்க, நீ இந்த பக்கம் போகாதன்னு சொன்னா அதை தயவு செய்து அப்படியே அடிச்சோரா பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. இதை ஒளிமறைவு எதையுமே நீங்க வைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லது ஒரு மருத்துவத்தை போயிட்டு ஒரு விவரங்கள் கேட்டு இந்த மாதிரி இருக்கு சொல்லலாம், வாத்தியார்ட்ட கேட்டு சொல்லலாம். இந்த மாதிரி வகைகள்ல தான் நம்ம கையாண்டிங்கன்னா இந்த மது பழக்கத்தை விட்டு நீங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மது பழக்கத்தை நம்ம என்ன கூட வாய்ப்பு இல்லாம ஒதுங்கிக்கலாம். இந்த சூழ்நிலையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு.
நான் உங்கள்கிட்ட விரும்பி சொல்ல விரும்புவது என்னன்னா, உங்களுடைய பெற்றோர்களை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நினைச்சிங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிங்க. அவங்கள்ட்ட எந்த ஒளி மறைவும் வைக்காதீங்க. இந்த வயசுல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒளி மறைவு இல்லாம அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ தயவு செய்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையிட்ட ஆசான்மார்கிட்ட சொல்லுங்க. எல்லாருமே உங்களுடைய உறவுகள் தான். நீங்க நல்லா வந்தா ஆசான்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு செயல்பாடுகளை சொல்லி அவன் அது பிரகாரம் செயல்படுத்தி அவன் முன்னேற்றத்தை பார்க்கும்போது சொன்னவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதோடைய அருமை உங்களுக்கு இப்ப தெரியாது. தயவு செய்து மாணவர்களாகிய நீங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், உடல் உறுப்பை நல்லா பாதுகாத்துக்கணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும், சந்தோஷமான உணர்வை ஏற்படுத்திக்கணும், பெரியவர்களை மதிக்கணும். இது எல்லாத்தையும் கூட நம்ம படைச்ச இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நம்ம இருக்கணும். நன்றி உள்ள அடியானாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒருத்தமே ஒரு தேவை ஏற்படும் போது, ஒரு உதவி ஏற்படும் போது நம்மளே முன்னுக்கு நின்று அந்த உதவியை செஞ்சு கொடுக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இது முக்கியமான இது ஒரு வகை. அது அல்லாத நம்ம தொழுகிறோம், கோயில்ல போய் கும்பிடுறோம், இது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி இது நான் இப்ப சொல்ற உதவி மனப்பான்மையோட, பொறாமை இல்லாம, போட்டி இல்லாம, நல்ல எண்ணத்தோட, அவங்க முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட ஒருத்தங்க உறவுகளை பேணி பாதுகாத்து நம்ம வளர கத்துக்கிட்டோம்னா, நம்ம படைத்த இறைவன் நம்மளை எந்த வகையிலையும் நம்மளை கஷ்டப்படுத்தவே மாட்டாங்கிற நம்பிக்கையோட நீங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் அருளால் நன்மையாக வரக்கூடிய காலகட்டத்துல பெரிய ஸ்காலராக வர வேண்டும் என்று வேண்டியவனாக இறைவனை உங்களுடன் சலாம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீண்ட நெடிய வாக்குரை தங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். அதில் 2 செய்திகளை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய இந்த தருணத்திலே, ஒன்று 6வது அறிவு. 6வது அறிவை அழித்துவிடும் மது. 6வது அறிவு என்றது என்ன சொன்னா பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? எதையும் பிரிச்சு பார்க்கிறது. அப்ப 6வது அறிவை அழித்துவிடும் சொன்னா நாம எல்லாம் மனுஷனே இல்லை. அப்ப மதுவால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இது. இரண்டாவதாக, இந்த மது எந்த வயசுல தொற்றிக்கொள்ளும், அந்த மதுவுக்கு நாம எந்த வயசுல ஆட்படுறோம் அப்படின்னா, அடோலசன்ஸ் சார் அழகா சொன்னாங்க, டீனேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தமிழ்ல என்ன சொன்னோம் அப்படின்னா குமர பருவம் அப்படின்னு சொல்றோம். அந்த குமர பருவத்தை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று 12ல இருந்து 15 வரைக்கும் முன் குமர பருவம் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது 16ல இருந்து 20 வரைக்கும் பின் குமர பருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த முன் குமர பருவத்தை காட்டிலும் பின் குமர பருவம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துருக்காங்க. ஏப்பா நீங்க எல்லாம் 11வது 12வது உங்க வயசை பாத்தீங்க அப்படின்னா 16 வயசு 17 வயசு, இதெல்லாம் நீங்க பின் குமர பருவம். இந்த வயசுலதான் நாம கட்டுப்பாடுடன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நல்ல வழியில் நடக்க வேண்டும். இந்த 2 கருத்துக்களை அழகாக வழங்கிய நம்முடைய அதிராம்பட்டம் டாக்டர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.